Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. பத்திரிகையாளர் திரு ரமேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எந்த அளவுக்கு இது முக்கியமான தீர்ப்பா பார்க்கணும், உத்தரவா பார்க்கணும்? ஏன்னா திரு சூரியமூர்த்தி நீதிமன்றத்தை நாடுகிற போது அவங்க தான் தேர்தல் ஆணையம் 4 வாரத்திற்குள்ளாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்றாங்க உயர்நீதிமன்றம். அப்புறம் எடப்பாடி தரப்பு போகும்போது தேர்தல் ஆணையத்திற்கு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, நீங்க ஏன் வழக்கு போட்ட எல்லாரையும் சம்மன் அனுப்பி விசாரிக்கிறீங்கன்னு. இப்போ தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை இல்லைன்னு அதே உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. 3 இடத்துலையும் 3 விதமான நிலைப்பாடுகளோடு இந்த வழக்கு அணுகப்பட்டது. அதற்கு காரணம் வழக்கு தொடுத்தவர்களும் சரி அல்லது அதிமுக தரப்பும் சரி சில விவகாரங்களை சரியாக வெளிப்படுத்தவில்லை. அதிமுக பொதுக்குழுவில் 2 முறை அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு நேர் முரணாக கட்சியினுடைய விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு விதி எம்ஜிஆர் அவர்களாலேயே, இந்த கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களாலேயே எந்த காலத்திலும் மாற்றப்பட முடியாத விதி என்று குறிப்பிடப்பட்ட விதி. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி. அதை இப்போதைய தலைமை மாற்றியது, அடியோடு மாற்றியது, தலைகீழாக மாற்றியது. அது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இல்ல, அது சசிகலா இருக்கும் போதே மாத்தியாச்சுல்ல. இல்ல இல்ல, சசிகலாவுக்கும் மாற்றப்பட்டது தானே, அவருக்கும் தேர்தல்லாம் நடக்கலையே. இல்லை, நான் சொல்வது செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும், வேட்பு மனுக்கள் வரவேற்கப்படும். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக யாரும் போட்டியிட மாட்டார்கள். அதனால் போட்டி வைக்க வேண்டிய நிலையே வரவில்லை. அப்படி ஒரு விதி இருக்கிற நேரத்தில் எதற்காக 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்று எப்படி மாற்றப்பட்டது? அது நோக்கத்தையே சிதைப்பது, எம்ஜிஆர் அவர்களின் நோக்கத்தையே சிதைப்பது. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் விருப்பம் போல் விதிகள் வளைக்கப்பட்டன. ஆகவே இது தேர்தல் ஆணையம் சரியாக பரிசீலிக்க வேண்டிய ஒரு வழக்கு, ஃபிட் கேஸ். ஆகவே இதை தடையை விலக்கியதில் வியப்பில்லை. நீதிமன்றத்தின் முன் சில தகவல்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருட்டறிக்கை செய்தது, தவறான தகவல்களை தெளித்தது. ஆகவேதான் ஏற்கனவே அவர்களுக்கு சாதகமான உத்தரவு கிடைத்தது. இப்போதைய உத்தரவு சரியான திசையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு என்று இது என்ன தாக்கம் இருக்கும்? ஏன்னா வழக்கு போட்டவங்க வரவேற்கிறாங்க, தேர்தல் ஆணையம் விசாரிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க வரவேற்கிறாங்க. ஆனா இபிஎஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்திட்ட இந்த விவகாரம் போறத விரும்பல. அப்ப என்ன நடக்க போகுது? இதுல இருங்க, இஷ்டம் போல விதியை மாற்றி பணத்தின் மூலம் அதிகாரம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய அதிமுகவின் தலைமை என்பது பணத்தின் மூலம் அதிகாரம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியின் வெவ்வேறு நிலையில் இருப்பவர்கள் சரி கட்டப்பட்டார்கள். எப்படி கூவத்தூர் வழிமுறைகளில் ஆட்சி நீடித்ததோ அதே போல நடந்திருக்கிறது. ஆகவே இப்போதைய அதிமுக ஒன்றும் ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர் அல்ல. யாருக்கும் வாய்ப்பை அளிக்காமல் மறுத்துவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட ஒரு நிலைதான் உருவாகி இருக்கிறது. ஆகவே இப்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு சரியான உத்தரவு. சொல்லப்போனால் அதிமுக பொதுக்குழு செல்லாது என்கிற தீர்ப்பு வரக்கூடிய நிலைமைதான் நடந்திருக்கிறது. அதற்கான சிவில் சூட்டும் ஒரு பக்கத்துல பெண்டிங் இருக்கிறது. ஆகவே இப்ப என்ன அச்சம் வருதுன்னா, ஏற்கனவே அவங்க விவாதங்கள்ல கலந்து கொண்ட விருந்தினர்கள், அது இபிஎஸ் தரப்புலையோ இல்ல அவர் ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களோ என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா, மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சிக்கு என்ன நடந்தது, உத்தவ் தாக்கரே கட்சிக்கு என்ன நடந்தது, சிவசேனாவுக்கும் தேசியவாத காங்கிரஸுக்கும் என்ன நடந்தது, தேர்தல் ஆணையத்துடைய அணுகுமுறையில அவங்களுக்கு இருந்த அந்த சந்தேகங்களை வெளிப்படுத்தினாங்க. இருங்க, இந்த மாதிரியான வாதங்கள் திரும்பி வாதங்கள் நீதிமன்றமோ தேர்தல் கமிஷனோ வளைக்கக்கூடியதா? அப்பனா நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவரபிளா கிடைச்ச ஆர்டர் சம்பந்தமாகவும் சில சந்தேகங்கள் எதிர்த்தரப்பினரால் எழுப்பப்பட்டன. ஆகவே அந்த மாதிரியான அணுகுமுறையை கையாண்டவர்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் தோன்றும். அவர் யாரை பிடித்து இந்த ஆர்டரை வாங்கினார் என்று எதிர்த்தரப்பு கேட்டது. அதுவும் அர்த்தமற்ற வாதம் தான். என்னை பொறுத்தவரை நான் அப்சர்வராக அதிமுகவினுடைய விவகாரங்களை நீண்ட காலமாக கவனித்து வருபவன் என்ற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கூட்டப்பட்ட 2 பொதுக்குழுக்கள், ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது, பிறகு அவரை நீக்கிய பிறகு, இந்த 2 பொதுக்குழுக்களிலும் கட்சியின் விதிமுறைகளுக்கு நேர் மாறான பல செயல்கள் நடைபெற்றுள்ளன.
இதுதான் என்னுடைய பார்வை. நன்றி திரு ரமேஷ், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்திங்கிறவர் தான் வழக்கு தொடுக்கிறார். அதிமுகவுடைய உரிமையில் சார்ந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போது ரெட்டலையை யாருக்கும் ஒதுக்கீடு செய்யக்கூடாதுன்னு அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து 4 வாரத்திற்குள்ளாக முடிவெடுக்கணும்னு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்த திரு ராம்குமார் ஆதித்தன், திரு புகழேந்தி, திரு KC பழனிசாமி, திரு சூரியமூர்த்தி இவங்களை எல்லோரையும் அழைத்து தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தேதி குறிக்கிறது. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். இவங்க யாருமே கட்சியில இல்ல, அதனால அதிமுக தொடர்பான வழக்குகளை தேர்தல் ஆணையத்தில் சொல்வதற்கோ நீதிமன்றத்தை நாடுவதற்கோ அவங்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு அவர் நீதிமன்றத்தை நாடுகிறார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் மீது அதிருப்தி தெரிவிக்குது. இவங்களெல்லாம் ஏன் அழைச்சு விசாரிக்கிறீங்கன்னு அதிருப்தி தெரிவிக்குது. அதற்கு பிறகுதான் தேதி குறிக்கிறாங்க, உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான தேதி குறிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.